Hi students. இப்போ chapter 11 book back question number 1. என்ன question? Identify the products is are formed when 1 methoxypropane is heated with excess of HI. Name the mechanism involved in the reaction. Okay, இப்போ என்ன question கேட்டிருக்காங்க? methoxypropane 1 2 3 கார்பன் எழுதிட்டோம். propane இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல methoxy group substitute ஆயிருக்கும். ஸோ CH3O அப்படிங்கிறது methoxy group தெரியும் இல்லையா? இப்போ இதுல CH2 CH2 CH3 பிகாஸ் மூணு கார்பன் ப்ரொபேன் அப்படின்னா ANE தான் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட் ப்ரொபேன் எழுதிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் கார்பன்ல methoxy group substitute ஆயிருக்கும். இல்லை நம்ம மாற்றி எழுதுனா CH3O CH2 CH2 CH3 எழுதலாம். ஓகே, இப்போ இதுல எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு சேர்த்து ஹீட் பண்ணணும். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அதுக்கு என்ன ரியாக்ஷனோட நேம், அந்த மெக்கானிசமோட நேம் என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, இப்போ இந்த HI ஆட் பண்ணோம், எக்ஸஸ் ஆஃப் HI. அப்போ ஆக்சிஜன் இருக்கு இங்க, HI 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணிட்டேன் அண்ட் another 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணிருக்கேன். சிம்பிளா அந்த ரியாக்ஷன் வந்தா நம்ம மெக்கானிசமா எழுத தேவையில்லை, என்ன நேம் ஆஃப் மெக்கானிசம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெக்கானிசமோட நேம் எழுதிக்கலாம், ப்ராடக்ட் எழுதினா போதும். ஸோ இப்போ பாருங்க, H2O எலிமினேட் ஆகும், CH3I ஒரு ப்ராடக்ட், CH3 CH2 CH2I ஒரு ப்ராடக்ட். ஸோ CH3 CH2 CH2I அயோடோ ப்ரோபேன். அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ல சொல்லிடுவோம், மீட் ஈத் ப்ரோ. ஸோ அயோடோ ப்ரோபேன் ஆர் ப்ரோபைல் அயோடைடு பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன சொல்லலாம், CH3I. பாருங்க, CH3I ஒரு ப்ராடக்ட், CH3 CH2 CH2I ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து அயோடோ ப்ரோபேன் ஆர் ப்ரோபைல் அயோடைன்னு சொல்லுவோம், CH3 CH2 CH2I. பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன, CH3I, இது ஒரு ப்ராடக்ட். பிளஸ் இது வந்து H2O எலிமினேட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருவோம், ப்ரோபைல் அயோடைடு அயோடோ ப்ரோபேன் சொல்லுவோம். ப்ரோபைல் அயோடைடு எழுதிக்கங்க பிளஸ் வாட்டர். ஸோ 1 2 3 இந்த 3 ப்ராடக்டும் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். ஓகேவா, அயோடோ ப்ரோபேன் அண்டு அயோடோ மீத்தேன் அல்லது ப்ரோபைல் அயோடைடு. இது சாரி ப்ரோபைல் அயோடைடு சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு கார்பன் தான் இருக்கு, மெத்தில் அயோடைடு. மெத்தில் அயோடைடு ஆர் அயோடோ மீத்தேன். ஓகேவா, ஒரு கார்பன் இருக்கலாம், மீத்தேன் சொல்லலாம், அயோடோ மீத்தேன் சொல்லலாம் அல்லது மெத்தில் அயோடைடு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமாலிகுலார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் SN2. பைமாலிகுலார் அப்படின்னா இந்த 2 ரெப்ரசென்ட் பண்ணோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம என்ன சொன்னோம், பைமாலிகுலார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்படி சொன்னா போதும். ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எழுதலாம், இப்படி ஒரே ஸ்டெப் எழுதினாலே போதும். CH3 CH2 CH2 O CH3 இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்னது 1 methoxypropane reacts with excess of HI. ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க அயோடின். ஸோ 2 அல்கைல் குரூப் கூட அயோடின் ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆக்ஷன் H2 எலிமெண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளா இந்த ரியாக்ஷனை முடிச்சுக்கலாம். இந்த ரியாக்ஷனோட நேம் என்ன, மெக்கானிசமோட நேம் பயோமாலிகுலார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், தட் இஸ் SN2. போதும், இது எழுதினாவே போதும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர்.